ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். போன பகுதி நம்ம என்ன பார்த்தோம்னா, நீடாமங்கலம் மன்னார்குடி ரயில் பாதையை பற்றி பார்த்தோம். இந்த ரயில் பாதை எப்போ மூடப்பட்டது, அப்புறம் எப்போ அகலப்பாதையாக மாற்றப்பட்டது, எத்தனை ரயில் நிலையங்கள் மீட்டர் கேஜில் இருப்போ எத்தனை ரயில் நிலையங்கள் இருந்தது என்பதை பார்த்தோம். தற்பொழுது என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் பாதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட மயிலாடுதுறை தரங்கம்பாடியும் வழியே சேம் தான் உங்களுக்கு. அதாவது நீடாமங்கலம் மன்னார்குடி ரயில் பாதை தான் முதல்ல மூடப்பட்ட பாதை. 1975 இந்த பாதையை மூடிட்டாங்க. எப்படி மூடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8 ஜோடி ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கு. அப் அண்ட் டவுன் சேர்த்து 8 ஜோடி ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கு. அப்படியே 1972 காலகட்டத்தில் அப்படியே ஒரு ரயில் சேவையாக மாற்றுறாங்க. அப் அண்ட் டவுன் சேர்த்து 2 ரயில் சேவையாக மாற்றுறாங்க. ரயிலின் நேரத்தை கூட்டுறாங்க. ஸோ ரயிலின் நேரத்தை கூட்டும்போது பயணிகள் பயணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதே காரணம் காட்டி அந்த ரயில் பாதையானது மூடப்பட்டது. இதுதான் நம்பர் 1. இப்போ நம்பர் 2ல் என்ன வராங்கன்னா, ஒரு 10 வருஷம் கேப், 9 வருஷம் கேப்னு வச்சுக்கோங்க. 1985 ஆக்சுவலாக 1970 காலகட்டம் வரைக்கும் மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் பாதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 8 ஜோடி ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கு. 1.25 மணி நேரத்தில் வண்டி போயிருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த ரயில் நிலையங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை விட்டிங்கன்னா மயிலாடுதுறை டவுனு, அடுத்தது மன்னமந்தல், அடுத்தது செம்மனார் கோயில், ஆக்கூர், திருக்கடையூர், தில்லையாடி, பொறையார், தரங்கம்பாடி ஆகிய ரயில் நிலையங்கள் இருந்திருக்கு. 1950-60 காலகட்டத்தில் காளகஸ்திபுரம்னு ஒரு ரோடு இருந்திருக்கு. அதுவும் நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாதையில் அப்படியே என்ன பண்ணாங்க, 8 ஜோடி ரயில்கள் இயக்கப்பட்ட பாதை 1983 இந்த அப்படியே பாதையை ரயிலின் இதை குறைக்கிறாங்கன்னா ரயிலின் சேவைகளை குறைக்கிறாங்க. 8 ரயில் சேவை இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ காலையில் 1, மாலையில் 1. காலையில் இங்கே போகிற ட்ரெயின், மாலை ரிட்டர்ன் வரும், அவ்வளோதான். நடுவில் இருக்கிற கேட் கீப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மன்னமந்தலில் ரயில் நிலையங்கள் கேட் கீப்பர்ஸை நீக்கிட்டாங்க. மயிலாடுதுறை டவுன் இந்த மாதிரி சில இடத்துல எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீக்கிட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறோன்னா, கிராசிங் ஸ்டேஷனில் மட்டும்தான் கேட் கீப்பரை வச்சுருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா செம்மனார் கோயில், திருக்கடையூர் இந்த மாதிரி இடத்துக்குள்ள மட்டும்தான் கேட் கீப்பர் இருந்திருக்காங்க தகவல். அதனால் ரயிலின் நேரத்தை கூட்டுறாங்க. ஆக்சுவலாக 1 மணி நேரத்துக்குள்ளே போன வண்டியை இன்னொரு 1 மணி நேரம் ஆக்கும்போது எப்படின்னா, இப்போ காலைல 10 மணிக்கு கிளம்புற வண்டி அங்கே 12 மணிக்கு போகிறதாக வச்சுருக்காங்க. திருப்பி மாலையே கிளம்பி இங்கே இரவில் வர்ற மாதிரி. ஸோ அந்த இதை வச்சுட்டு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோடு டிரான்ஸ்போர்ட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற நேரம் காரணமாக இப்போ இந்த ரயிலில் யாராவது பயணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, 2 மணி நேரம் உட்காந்து பயணிக்கிற அளவுக்கு யாருக்கும் அப்போதைக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா ரயில் அந்த நேரத்தில் இருக்காது. இவங்களுக்கு தேவையான நேரத்தில் ரயில் இருக்குது. இப்போ காலேஜுக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு தான் இந்த ரயிலெலாம் பயன்படுத்துகிறாங்க. அதே இப்போ பயன்படுத்த லெவலுக்கு ஆகிட்டாங்க. காலைல கிளம்புற வண்டியை 10 மணிக்கு தான் மயிலாடுதுறையிலேருந்து கிளம்புற மாதிரி கொண்டு வராங்க. யாருக்கும் பயன்படுற அளவுக்கு இந்த வண்டியின் நேரத்தை மாற்றி ரயிலின் நேரத்தை கூட்டுறாங்க. நேரத்தையும் மாற்றி ரயிலின் நேரத்தையும் கூட்டுறாங்க. இது காரணமாக வச்சு தான் இந்த ரயில் சேவையானது வருவாய் இல்லைன்னு காரணமாக காட்டி இந்த ரயில் சேவையானது 1985 நிறுத்தப்பட்டது. ஒருதலை ராகம் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். அது தரங்கம்பாடியில் தான் முழுசாக எடுத்திருப்பாங்க. அதுதான் கடைசி காலகட்டம். அதுக்கப்புறம் இந்த பாதை வருமானு என்று கேட்டிங்கன்னா, இந்த பாதையை தவிர மற்ற 2 பாதைகள் ஆக்சுவலாக வந்தாச்சு. குறிப்பாக சொல்லலாம், நீடாமங்கலம் மன்னார்குடி வந்தாச்சு, பேரலங்காரைக்காலும் வந்து விட்டது. குறிப்பாக அடுத்தது வர வேண்டிய பாக்கி இருக்கிறது மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் பாதை என்பதுதான் நிதர்சனமாக உண்மை. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லணுன்னா, பேரலங்காரைக்கால் வருவதற்கு முன்பாக ரயில்வே மயிலாடுதுறை தரங்கம்பாடி தான் வரணும்னு மயிலாடுதுறை தரங்கம்பாடி காரைக்கால் பகுதி தான் இணைக்கிறதாக ரயில்வே ஆக்சுவலாக சர்வே எல்லாமே எடுத்துட்டாங்க. அப்போது காரைக்கால் பிரதிநிதிகள் கேட்கும்போது, எங்களுக்கு பேரலங்காரைக்கால் வழியாக தான் பாதையில் தான் வண்டி வேணும்னு சொல்கிறதுனால காரணமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் காரைக்காலோட அம்பகரத்தூர் வரைக்கும் வருது. காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் அம்பகரத்தூர் வரைக்கும் வருது. இங்கே அந்த அளவுக்கு இல்லாத காரணமாக இந்த பாதை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி அந்த பாதையை விரும்பி கேட்டதுனால ரயில்வே இந்த பாதையை ஒத்தி வச்சுட்டு நேராக அந்த பேரலங்காரைக்கால் ரயில் பாதையை ஆரம்பித்து வர மே 20, 2026 பயணிகள் ரயில் போக்குவரத்து இயக்கப்பட போகிறது. நீங்கள் கேட்கலாம், தரங்கம்பாடி கண்டிப்பாக தரங்கம்பாடி வரும். ஏன்னால் இப்போது சரக்கு போக்குவரத்தை வச்சு தான் ரயில்வே ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது காரைக்காலில் சரக்கு போக்குவரத்தோட நிலக்கரி டன்களை கூடுதலாக
எடுக்க போகிறாங்க. இதே காரணமாச்சு ரயில்கள் கூடுதலாக தேவைப்படுற காரணமாக தரங்கம்பாடியும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தரங்கம்பாடி காரைக்கால் தான் இணைப்பாங்க. அதுக்கான சர்வே எல்லாமே முடிச்சாச்சு. விரைவில் இதுக்கான வரும் என்று நம்புவோம். இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறோம் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.